இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரே ஒரு ஆசை தாங்க இருக்குது. அது என்ன தெரியுமா? கை நிறைய சம்பாதிக்கணும், நல்ல சம்பளம் தர ஒரு ஆஃபீஸில் வேலை செய்யணும் அப்படின்றது தான் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு பெரிய கனவாகவே இருக்கும். சில பேரை பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களுடைய ஆஃபீஸுக்காக நிறைய வேலை செய்வாங்க. ஆனால் அவங்களுக்கு கிடைக்கிற சம்பளம் இருக்குல்ல, அந்த சம்பளம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதருக்கு வருஷத்துக்கு இந்திய காசில் 26 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் கொடுக்கறதுக்கு ஒரு கம்பெனி ஓகே சொல்லியிருக்காங்க. வருஷத்துக்கு 26 லட்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய மாதத்துக்கு 2,50,000 கிட்ட அந்த சம்பளம் இருக்குமா. ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வெப் டிசைனிங் தான் பண்ணியிருக்காரு. அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் இவருக்கு இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வருது. இப்படியான ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு வந்தால் நம்ம என்ன தெரியுமா செஞ்சிருப்போம்? உடனே ஓகேன்னு சொல்லி அந்த ஆஃபீஸில் போய் ஜாயின் பண்ணியிருப்போம். ஆனால் இவர் கொஞ்சம் டைம் எடுத்து யோசிச்சிருக்காரா, யோசிச்சு ஒரு முடிவு ஒன்று எடுத்திருக்காரு. அதை பற்றி தான் இப்போ சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கிராமத்துலேருந்து வரேன், என்னோட கிராமத்தில் மாதம் 20,000 சம்பளம் எடுக்கிறதே பெரிய விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது மாதத்துக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே சம்பளம் கிடைக்கிறது அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? ஆனாலும் நான் இதை அக்செப்ட் பண்ணிக்க போகிறதில்ல, எனக்கு அந்த வேலை வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு தன்னோட ஊர்லேயே சொந்தமாக தொழில் செஞ்சு முன்னுக்கு வரணும் அப்படின்ற ஆசையாக இருந்தாலுமே இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, அது எனக்கு தெரியுது. ஆனால் இதை இப்போ எடுத்துட்டேன்னா நான் நினைச்ச மாதிரி என்னால் வாழ முடியாது. ஆனால் நான் சொந்தமாக ஆரம்பித்து இதை விட ஒரு பெரிய நிலைமைக்கு வரலாம் அப்படின்னு தன்னம்பிக்கையோட அவர் சொல்லியிருக்காரு. இவருடைய கருத்தை பற்றி இப்போ சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் பேசிட்டு வராங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடடே நல்ல முடிவு, உண்மையில உனக்கு நம்பிக்கை இருக்குது, நீ நிச்சயம் முன்னுக்கு வருவப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவர் சிலர் விமர்சிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தப்பான முடிவு, நீ இன்னைக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விட்ட அப்படின்னு வச்சுக்கோங்க, நீ என்னைக்காச்சும் ஒரு நாள் உன் லைஃப்பில் திரும்பி பார்த்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அன்னைக்கு எடுத்துருக்கலாமே அப்படின்னு யோசிப்ப அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர் தன்னுடைய முடிவில் உறுதியாக இருக்காரு. லட்சத்தில் சம்பளம் எடுத்தாலும் மன திருப்தியும் ஒன்று இருக்கு இல்லையா, அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விஜே அருண், கேமராமேன் லிஷி அருணுடன். நன்றி, வணக்கம்.